ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ரவா இட்லி செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரவா இட்லி செய்ய ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 2 டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் 10 முந்திரியை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். இந்த அளவுக்கு பொன்னிறமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ அதே நெய்யில 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமா ஃப்ரை ஆனதும் 1 இன்ச் அளவு இஞ்சியை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி சேர்த்து 2 கொத்து கருவேப்பிலையை பொடியா கட் பண்ணி சேர்த்து நல்லா பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் 1 கப் ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெய்யில் ரவை நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் எடுத்த ரவை அளவு 1/4 கிலோ இருக்குங்க. இதே அளவில் மெஷர் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரவை இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரவை நல்லா ஆறுனதும் ஒரு கப் ரவைக்கு 3/4 கப் தயிர் சேர்த்து கூடவே 1 கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ மூடியை போட்டு மூடி இது அப்படியே ஊறட்டும். இது ஊற சமயத்தில் நம்ம சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 3 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். அடுத்து 4 வரமிளகாவை சேர்த்து கூடவே 10 பல் பூண்டை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா கூட்டோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் அடுத்து கொஞ்சமாக புளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 4 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்க 1 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கிங்க.
நம்ம கார சட்னி வெங்காயம் இல்லாமல் செய்ய போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கினதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம ஆற வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ தாளிப்புக்காக ஒரு கரண்டியில் கடுகு உளுந்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க, நம்ம ஊற வச்ச மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடுச்சு. இது ரொம்பவும் திக்காக இருக்கிறதுனால 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்து 1/4 கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம மாவு ரொம்பவும் திக்கா இல்லாம ரொம்பவும் தண்ணி இல்லாம இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்குங்க. அப்பதான் நம்ம இட்லி நல்லா சாஃப்டா வரும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு இட்லி தட்டுல கொஞ்சமா எண்ணெயை சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இட்லி தட்டுலயும் அப்ளை ஆனதும் நம்ம வறுத்து வச்ச முந்திரி ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ண பேட்டரை இட்லி தட்டில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கலாம். இது நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண தட்டை ஒவ்வொன்றா இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ மூடியை போட்டு மூடி 15 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, நம்ம ரவா இட்லி சூப்பரா வெந்து வந்துடுச்சு. எப்படி புசு புசு நல்லா உப்பி வந்திருக்குது பாருங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான ரவா இட்லி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி உடனடியாக செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்டான இட்லிங்க. ரவா உப்புமா சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி இட்லியா செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டின ரவா இட்லியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.